அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். மைக் முன் பேசும்போது மன்னர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள். அரசியல்வாதிகள் பொது இடங்களில் பேசும்போது யோசித்து பேச வேண்டும் என ஆபாச பேச்சு தொடர்பாக பொன்முடி வழக்கில் சென்னை ஹைகோர்ட் நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். சென்னையில் அன்பகத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் பங்கேற்ற திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவம் வைணவ சமயங்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசினார். அவரது பேச்சுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடி நீக்கப்பட்டார். தொடர்ந்து அமைச்சர் பதவியும் பறிபோனது. ஆபாச பேச்சு தொடர்பாக சென்னை ஹைகோர்ட் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு நீதிபதி பி வேல்முருகன் முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசிய நீதிபதி, மைக் முன் பேசும்போது மன்னர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள். அரசியல்வாதிகள் பொது இடங்களில் பேசும்போது யோசித்து பேச வேண்டும். அரசியல்வாதிகளின் சர்ச்சை பேச்சுகளை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது. இவ்வாறு சென்னை ஹைகோர்ட் நீதிபதி தெரிவித்தார். இதனை அடுத்து வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். எவ்வளவுதான் நீதிபதி ஆக்ரோஷமாக பேசினாலும் பல வழக்குகளில் சிறை தண்டனை விதிக்கப்படும் சர்வசாதாரணமாக வலம் வந்து கொண்டிருக்கும் திமுக அமைச்சர்களை பார்க்கும் போது மூடி கிடக்கும் நீதி தேவதையின் கண்கள் அநீதி இழைக்கத்தானோ என்று எண்ண தோன்றுவதாக நாட்டில் எஞ்சியிருக்கும் சில ஞானவான்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இன்று நடக்கும் பொது வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், குறைந்தபட்ச சம்பள உயர்வை அதிகரிக்க வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும், மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று பொது வேலை நிறுத்தத்துக்கு மத்திய தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. தமிழகத்தில் திமுகவின் தோமுச இடதுசாரிகளின் CITU, AITUC, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. மக்களை பாதிக்காத வகையில் போக்குவரத்து சேவை உள்ளிட்டவை வழக்கம் போல் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பொது வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை செயலர் எச்சரித்துள்ளார். சம்பள நிறுத்தம் துறை ரீதியான நடவடிக்கை என ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு தமிழகத்தை படுபாதாளத்திற்கு தள்ளியதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என எதிர்க்கட்சித் தலைவர் EPS தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் கடந்த 23இல் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பிறகு கடந்த 26ஆம் தேதி நடிகர் கிருஷ்ணாவும் இதே வழக்கில் கைது செய்யப்பட்டார். இருவரும் ஜாமீன் கோரி சென்னை போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை அடுத்து அவர்கள் இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த நீதிமன்றம் இருவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை வழக்கின் புலன் விசாரணை அதிகாரி முன்பு தினமும் ஆஜராக வேண்டும். ரூபாய் 10,000க்கான சொந்த ஜாமீனும் ரூபாய் 10,000க்கான இருநபர் ஜாமீனிலும் இருவரையும் ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. திண்டிவனம் அருகே ஓமந்தூரில் நேற்று நடந்த பாமக செயற்குழு கூட்டத்தில் பொதுவெளியில் ராமதாஸ் பேச்சுக்கு கட்டுப்படாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக செயல் தலைவர் அன்புமணி எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து அதிமுக சார்பில் 2026 தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி, அதிமுகவை எந்த கொம்பனாலும் அசைத்து கூட பார்க்க முடியாது என்ற நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம். இது சாதாரணமான விஷயம் அல்ல என தெரிவித்துள்ளார். பேங்காக்கிலிருந்து விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 11.8 கோடி ரூபாய் மதிப்புள்ள 11.8 கிலோ உயர் ரக கஞ்சா திருச்சி விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. சந்தேகத்திற்கிடமாக நடந்து சென்ற பயணியை தனியே அழைத்து சென்று சோதனையிட்ட போது அந்நபர் 11.8 கிலோ ஹைட்ரோபோனிக் என்ற உயர் ரக கஞ்சாவை சீல் செய்யப்பட்ட பைகளில் எடுத்து வந்தது தெரிய வந்தது. கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அந்நபரை கைது செய்தனர். மேலும் விசாரணை நடந்து வருகிறது. அண்மை காலமாக திருச்சி விமான நிலையம் வழியாக ஹைட்ரோபோனிக் கஞ்சா கடத்தி வருவது அதிகரித்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட உயர் ரக கஞ்சாவின் மதிப்பு 11.8 கோடி ரூபாய் என சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கண்டதேவி சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு ஆனி தேரோட்டம் என்பது சிறப்பு வாய்ந்த ஒன்று. இருதரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் 1998ஆம் ஆண்டு தேரோட்டம் நின்றது. பின்னர் பலத்த பாதுகாப்புடன் 2002 முதல் 2006 வரை தேரோட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் ஹைகோர்ட் உத்தரவை தொடர்ந்து 17 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு தேரோட்டம் நடைபெற்றது. இந்த ஆண்டு ஆனி திருவிழா ஜூன் 30ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் நேற்று தேரோட்டம் தொடங்கியுள்ளது. தேரோட்டத்தை ஒட்டி கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஜாதி ரீதியான அடையாளங்கள், ஆடைகள் அணியக்கூடாது, வெள்ளை நிற வேட்டி, சட்டை மட்டுமே அணிய வேண்டும் என பல்வேறு கட்டுப்பாடுகளை போலீசார் விதித்துள்ளனர்.
திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் 519வது ஆண்டு ஆனி தேரோட்டம் இன்று விமரிசையாக நடந்தது. ஆனி பெருந்திருவிழா ஜூன் 30 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் தொடக்கமாக அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து வழிபட்டனர். திருநெல்வேலியில் 4 ரத வீதிகளிலும் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்தனர். கடந்த 59 நாட்களில் 21 முறை இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தியது தாம் தான் என்று ட்ரம்ப் கூறியது பற்றி காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தமது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோவுடன் கூடிய பதிவில், கடந்த 59 நாட்களில் குறைந்தபட்சம் 21 முறையாக இந்தியா பாகிஸ்தான் போரை நான் நிறுத்தினேன். அது அணு ஆயுத மோதலாக மாற இருந்தது என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். போரை நிறுத்தாவிட்டால் முதலீடுகளை இழக்க வேண்டி வரும் என்று அவர் கூறியுள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடனான அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் மிக விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது என்று அறிவித்தது போலவே ட்ரம்ப் இதையெல்லாம் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி ஏன் இன்னமும் மௌனமாக இருக்கிறார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசு சார்பில் அதிபர் ட்ரம்பின் கூற்றுகளை முற்றிலுமாக நிராகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கனடா பயணம் சென்றிருந்த பிரதமர் மோடி இது தொடர்பாக மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து அதிபர் ட்ரம்ப் தனது வார்த்தைகளை பின்வாங்கியதாக அறிவித்தது கவனிக்கத்தக்கது. அது தவிர இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியாவின் நிலைப்பாட்டை அறிவிக்க சென்ற இந்திய குழுவில் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களான காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சசி தரூர், திமுகவை சேர்ந்த கனிமொழி உள்ளிட்டோரும் கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் கூற்றுக்களை அறுதியிட்டு உறுதியாக இல்லை 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 என்று மறுத்ததும் காங்கிரஸ் செய்யும் அரசியலுக்கு சரிசமமாக வைத்து பார்க்க வேண்டிய அவசியம் எழுகிறது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.